என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு இனிய அனுபவம். நம்மை படைத்த தெய்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அவர் கொடுக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் ஜெபத்தோடு வழங்குகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல கேள்விகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன சொல்ல போகிறார்கள், இன்றைக்கு எதை குறித்து பேச போகிறார்கள் என்றெல்லாம் பல காரியங்களை நாம் சிந்தித்து ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்தவத்தை, அந்த மதத்தை உருவாக்க அவர் வரவே இல்லை. அவர் வந்ததின் நோக்கமே நம்மை மீட்கும் பொருளாக வந்தவர். அவர்தான் மீட்பு. இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர்தான், இயேசு மாத்திரம்தான். அவரை கூப்பிடுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் அந்த நன்மையை கண்டடைவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். பேசலாண்ணே. நம்முடைய கிறிஸ்தவம் இன்றைக்கி அநேகருடைய எண்ணங்களில், அநேகருடைய மனதில் இருக்கிற காரியம். அது ஒரு வெளிநாட்டு மதம். இது கிறிஸ்தவத்தை இப்படி நம்முடைய நாட்டுக்குள்ளே சில வெள்ளையர்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்ன, இப்போ சமீப காலங்களில் நடக்கிற சில சம்பவங்கள், சிலர் சில கிறிஸ்தவர்களை தாக்கும் போதும், கிறிஸ்தவர்களோடு ஊழியர்களோடு பேசும்போதும், இது இந்திய தேசம் ஒரு நல்ல ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மத சார்பற்ற ஒரு அருமையான ஒரு தேசம். பட் இன்றைக்கி அவங்க பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் அது சிலரை உண்மையாக புண்படுத்தினாலும் கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்களுடைய மதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுகிறாங்கண்ணே. சார், நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் பைபிள்லேருந்து ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். ஆக்சுவலாக வரலாறுகள் தெரியாதவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்தது. எப்படி வந்தது இங்கே அப்படின்னா, இந்தியாவுக்கு மிக நெருக்கமான பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம். ரொம்ப தூரத்தில், அது ஆசிய கண்டத்தை சேர்ந்த, நம்முடைய கண்டத்திலே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்திலிருந்து தான் நமக்கு இந்த சுவிசேஷம் நமக்கு கிடைத்தது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வரலாறுகள், கிறிஸ்தவ சபை வரலாறுகளும் சரி, மற்றபடி இந்திய வரலாறுகளையும் நம்ம புரட்டி பார்க்கும்போது, இங்கே அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்பதும், இந்தியாவிலே அவருடைய ஊழியத்தை செய்தார் என்பதும், இன்றைக்கி சென்னையில் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதையும் நாம் தெளிவாக வரலாறுகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம். தோமாவுடைய ஆலயத்தில், அவர் கட்டின ஆலயத்தில் கிபி 52ஆம் வருஷம் இந்திய தேசத்தினுடைய முதல் ஒரு தொழுகை ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 52வது வருஷத்தில் கட்டின ஆலயம். அதோடு கூட 7 திருச்சபைகள் இன்றைக்கும் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்குது. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய காரியம். அதையாவது அட்லீஸ்ட் இதை மாதிரி கேள்வி எழுப்புகிறவர்கள் முதல்ல சரித்திரத்தை படிக்கணும். நீங்கள் சொன்னது போல் சரித்திரத்தை படிக்கணும். எங்கே அமெரிக்காவுக்கு எப்போ சுவிசேஷம் போச்சு, இந்தியாவுக்கு எப்போ இந்த இயேசு அறிவிக்கப்பட்டார் என்பதை நிச்சயமாக அவங்க அறிந்து கொண்டார்கள்லாம் நலமாக இருக்கும். இந்திய படித்த பண்டிதர்கள் இந்தியாவிலே எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டிலே இந்த இந்தியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா, கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்தியாவிலே மிகப்பெரிய மதங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 2 மதம் தான் இருந்தது. வரலாற்று அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அதை எந்த ஆதாரங்களில் அடிப்படையில் நம்ம தாராளமாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, வாய்வழி செய்திகள், பிற்காலத்திலே புனையப்பட்ட கதைகள், இப்படி பலதும் இருந்தாலுமே வரலாற்று அடிப்படையிலே கிமுவில் இந்தியாவில் இருந்த மதங்கள் அப்படின்னு சொன்னால் சமணமும் ஜைனமும் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மார்க்கமாக இந்தியாவில் இருந்திருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2 மார்க்கங்களும் அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பாக கடவுளற்ற மதங்கள், கடவுளற்ற மார்க்கங்களாகத்தான் இருந்திருக்கிறது. அங்கே முழு முதற் கடவுள் அப்படிங்கிற வழிபாடுகள் கிடையாது. கிறிஸ்துவுக்கு பின் பார்த்தீங்கன்னா இந்திய மார்க்கங்களில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஜைன மதம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் 2ஆக பிரிந்திருக்கிறது. திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு 2 மார்க்கமாக பிரிந்திருக்கிறது.
புத்த மதம் எடுத்துனீங்கன்னா முதல்ல ஹீனயான புத்த மதம், பிற்காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் அது மகாயான புத்த மதம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மகாவீரரும் புத்தரும் முழுமுதற் கடவுளாக மாறுகிறார். கிறிஸ்துவுக்கு முன் கடவுளற்ற மார்க்கங்கள், கிறிஸ்துவுக்கு பின் அது கடவுளுடைய மார்க்கமாக பிரிகிறத பார்க்கணும். இந்தியாவிலே பல சிறு வழிபாடுகள், சிறு தெய்வ வழிபாடுகள் இப்படி எல்லாம் இருந்து பிற்காலத்திலே அவைகளெல்லாம் மார்க்கமாக மதமாக ஒழுங்கு செய்யப்படுகிறது எல்லாம் பார்க்குறோம். அப்போ இதனுடைய தாக்கம் எங்கிருந்து வந்தது? இது இங்கிருந்த வேதங்கள், இங்கிருந்த செய்திகள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சார்புடையதாக இருக்கிறது. என்ன சொல்ல போனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருடைய திருக்குறள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதாகம அடிப்படையாக கொண்ட நூல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முனைவர் பட்டங்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கிறது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கருத்துக்கள் அழகாக பதியப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அதில் அற்புதமான வேதத்தினுடைய சத்தியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிஞர்கள் மட்டத்திலேயே அதை விளக்கியிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு புதிதல்ல. ஏன்னா நம்ம வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தார். வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவர்களும் தலை தோங்கி இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் காணமே, அதெல்லாம் இல்லை, எங்கே போச்சு? அன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு என்று தனி விதமான கலாச்சாரங்கள் இல்லை. இது இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஐரோப்பிய கலாச்சாரம். ஏன்னா பிற்காலத்திலே இந்தியாவுக்கு பல்வேறு விதங்களிலே கிறிஸ்தவ மார்க்கம் கொண்டு வரப்பட்டது. முதல்ல தோமாவினால் இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீரியர்கள் இந்தியாவுக்கு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலே சீரியர்களால் கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்க சபை அவர்கள் இந்தியாவுக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே மிஷனரிகள் மூலமாக இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்தது. இப்போ 4 விதமான கிறிஸ்தவங்கள் இந்தியாவிலே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ முதல்ல ஆதி இந்திய கிறிஸ்தவம், ஆதியிலே தோமாவினுடைய வழி கிறிஸ்தவம் இந்தியாவில் இருந்து இன்றைக்கி அது உருமாற்றப்பட்டிருக்கிறது. அது அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்தது இருந்தாலும் இன்றைக்கி தோமா வழியிலே வந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி அடையாளப்படுத்தப்பட முடியாமல் நேரடியாக இருக்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய இது வரலாறுகளை நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது பல அதிசயமான உண்மைகள் நமக்கு வெளிப்படுகிறத பார்க்குறோம். நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி போகலை. ஆனால் கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்களால் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது மிக தவறான பொய்யாக பரப்பப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னு சொல்லப்போனால் 450 வருஷங்கள் அவர்கள் இந்தியாவை ஆண்ட போதும் அவர்கள் மதத்தை பரப்ப வரவில்லை, அவர்கள் வியாபாரத்துக்காக வந்தவர்கள். அவர் ஒரு காலத்திலும் இந்தியர்கள் படித்து அவர்கள் மேல் மட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினவர்கள் அல்ல. ஆனால் அப்படி விரும்பினவர்கள் மிஷனரிகள். அவர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் இந்திய தேச மக்கள் தங்களுடைய சமுதாயத்திலே அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் மட்டத்துக்கு வர வேண்டும். இந்த சாதிய கொடுமைகளால் எவ்வளவோ துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள், ஆடை அணிவதற்கு கூட தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டம், ஆடை அணிவதற்கு வரி கட்ட வேண்டிய காலகட்டம், அப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இந்தியாவில் இருந்தது. பெண்கள் ஆடை உடுத்துவதற்கு வரி கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்கள் இந்தியாவிலே நடைமுறையில் இருந்த காலகட்டங்களிலே பல்வேறு விதமான ஜாதி அடிப்படையிலே ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட காலகட்டங்களிலே அவர்களை உயர்த்துவதற்காக அவருடைய சமுதாய நலன்களை கருதி அன்றைக்கு மிஷனரிகள் அநேக போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். மிஷனரிகள், இதான் நான் திரும்ப சொல்கிறேன், மிஷனரிகள் வெள்ளையர்கள் அந்த ஆட்சி செய்ய வந்தவர்கள் அல்ல. மிஷனரிகள் இந்த நாட்டிலே அநேக மறுமலர்ச்சிக்காக வித்திட்டவர்கள். மொழியியல் அடிப்படையிலே அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். கல்வித்துறையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பெண்கள் முன்னேற்றத்திலே மாற்றத்தை கொண்டு, நீங்கள் சொன்னது போல மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி அவர்கள் வித்திட்டார்கள் என்று சொல்ல முடியும். அப்போ ஒரு காலத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு சாதாரண மொழி, தமிழுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல், தமிழ் என்பது மொழிக்கு எங்களுடைய மொழிக்கு பின்பாக வந்ததுதான் என்று சொல்லி அப்படி அறுதிட்டு வந்த காலங்களிலே தமிழ்தான் ஒரு முதுமையான மொழி என்பதையும், தமிழ் ஒரு பண்டை காலத்து மொழி என்பதையும், தமிழ் ஒரு மூத்த மொழி என்பதையும் உலகுக்கு அறுதிட்டு சொன்னவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இதை உலகத்துக்கு அறுதிட்டு சொன்னவர் போப் கார்ட்வெல் அவர்கள். பார்த்திங்கன்னா அற்புதமாக நம்முடைய மிஷனரிகள் இந்த இந்தியாவிலே செய்த மறுமலர்ச்சி மிகப்பெரிய மறுமலர்ச்சிகள். இன்றைக்கி இந்த தேசத்திலே பெண்கள் விடுதலைகளுக்காக, பெண்களுடைய கல்விக்காக எத்தனையோ தியாகங்களை மிஷனரிகள் செய்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே
நம்முடைய தேசத்தை உயர்த்துவதற்காக மருத்துவ மனைகளை கட்டுவதற்கு இந்த தேசத்திலே வந்து தங்களை தியாகம் செய்தவர்கள், விட்டு கொடுத்தவர்கள் மிஷினரிகள். இன்னைக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் மறந்ததுனால தான் இன்னைக்கு என்னன்னா ஜனங்க வந்து என்னன்னா வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த மார்க்கம். நிச்சயமாக வெள்ளைக்காரர்கள் பிற்காலத்திலே அவர்கள் இந்தியாவை ஆளுவதற்காக, இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்காக வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே வந்தது இல்லை, நம்ம சொல்லவே இல்லை. இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆகட்டும், அந்த பக்கம் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இவர்கள் இந்திய வளங்களை சுரண்ட வந்தவர்கள், மதத்தை பரப்ப வந்தவர்கள் அல்ல. ஆனால் இங்கே மதத்தை கொண்டு வந்தவர்கள், மார்க்கத்தை கொண்டு வந்தவர்கள் மிஷினரிகள். அவர்கள் இந்த தேசத்தினுடைய நலனிலே அக்கறை கொண்டார்கள். இங்கிருந்த மக்களுடைய சமுதாய வீழ்ச்சியை பார்த்தார்கள், அந்த கொடுமைகளிலிருந்து மக்களை விடுவிக்க விரும்பினார்கள், அவர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள். அதன் மூலமாக என்ன நடந்தது? இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள், சமுதாயத்திலே உயர ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உலக அளவில் கல்வியிலே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் இன்றைக்கு இருக்க இந்தியர்கள் சிறந்து விளங்குகிறார். இப்போ போன சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி அமெரிக்காவிலே பெரிய ஒரு அவார்டு வாங்குவதற்கு அழைக்கப்பட்டார். வந்து இதுக்கு வித்திட்டவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அதான் நான் இங்க சொல்லுவார், இன்னைக்கு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் படித்தவர்கள். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதிகளாகட்டும் பலர் கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்திய பள்ளிகளிலே படித்து முன்னேறி வந்தவர்கள். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தின பள்ளிக்கூடங்கள், அவர்கள் நடத்தின மருத்துவமனைகள், அவர்கள் நடத்தின பெண்கள் நல கல்விகள், தொழில்கூடங்கள், இப்படி பல விஷயங்கள் இந்த தேசத்தை முன்னேற்றுவதற்காக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அது மறைக்கப்பட முடியாத, மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு ஒருவேளை மதவாதிகளால் சில உண்மைகள் மறைக்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெகுஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த உண்மைகள் இன்றைக்கு உறக்க சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும். கிறிஸ்தவ சபைக்கு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய சந்ததிகள் இதை அறிந்து கொள்ளவில்லை. நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய மிஷனரிகள் எதை சாதித்திருக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்காக தங்களை வார்க்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களுடைய ஜீவனையும் அர்ப்பணித்தவர்கள் இந்த பூமிக்கு என்று. அப்போ இந்த தேசத்தை நேசித்து இந்த தேசத்துக்கு வந்து கிறிஸ்துவின் நிமித்தம், நான் திரும்ப சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க மதம் மாற்ற, உண்மைதான். அவர்கள் தங்களுடைய இயேசுவை இங்கே அறிவிப்பதற்காக வந்தவர்கள், சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக வந்தவர்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கடமை. இது வந்து மறுக்க முடியாத, மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பது கடமை. அதற்காக வந்தவர்கள் தான். ஆனா வெறும் மதத்தை மட்டும் கொடுத்துட்டு போறதுக்காக வரல, இயேசுவை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வரல. அவர்கள் வந்து பார்த்தபோது இந்த தேசத்திலே ஜனங்களுடைய அந்த இயலாமை, தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை அடிமட்ட நிலைமைக்கு, மிருகங்களை விட மோசமாக நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கண்டு கலங்கினவர்களாக அவர்கள் தங்களை தியாகம் செய்து இந்த மக்களுக்காக எத்தனையோ அப்படிப்பட்ட கொடூரமான சட்டங்களை ரத்து செய்து அவர்கள் புதிய சட்டத்தை இயற்றினார்கள். அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கிறிஸ்தவ மிஷனுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய. சுருக்க சொல்ல போனால் நமக்கு பின்பாக பல நூற்றாண்டுகள் கழித்துதான் கிறிஸ்தவம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்றது என்பதுதான் அனைத்தனமான உண்மை. அங்கிருந்து இங்க வரல, இங்க இருந்து மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குன்னா நம்முடைய தேசத்திற்கு கிறிஸ்தவம் வந்து பல மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் கிறிஸ்தவம் பெரும்பகுதி, அதாவது சில ரோம் போன்ற சில நாடுகளை தவிர பெரும்பகுதியான இப்போ அந்த அமெரிக்க தேசத்தில் எடுத்தால் பிற்காலத்தில் மிக சமீபமான காலங்களில் தான் அவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். உண்மைனே. அது வந்து இது வெள்ளைக்கார மதம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சில மதவாதிகளால் திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு சூழ்ச்சி தான். அதை மாற்றிக்கொள்வது நல்லது. நிச்சயமா படித்தவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள், படிக்காதவர்கள் ஒருவேளை அது தெரியலனாலும் பொய்களை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கானே. படித்தவர்கள் கண்டிப்பாக விளங்குவார்கள். நம்ம இன்னைக்கு பைபிளில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோன்னே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு இன்னைக்கு வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக குறிப்பாக 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். இந்த வசனத்தை யார் சொன்னது? ஏன்னா அது சிலர் கேள்வி கேட்கும்போது ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்ற வார்த்தையை வச்சு
அப்போது அநேகர் முதல்ல இதை புரிந்து கொள்வது இது இயேசு சொல்லுகிற வசனம், இது இயேசுவை குறித்த வசனம், இந்த 8ஆம் அதிகாரம் முழுசும் இயேசு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த 22ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் குறிப்பாக யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் இதை வந்து பேசும்போது இந்த வசனத்தை வச்சு உங்கள் கர்த்தர் வந்து முதலாவது இயேசுவை அவர் சிருஷ்டித்தார், ஸோ இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே வந்து பயன்படுத்தி இதை வச்சு தான் வந்து வாதிக்கிறாங்க. நம்ம முதல்ல வந்து இந்த 8ஆம் அதிகாரத்தை குறித்தும் 8ஆம் அதிகாரம் யார் சொன்னது, யாரை குறித்து சொல்லப்பட்டது என்பதையும் நம்ம இன்னைக்கு பேசுவோம். நிச்சயமான இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கடவுள் பேசுகிற மாதிரியே சில இடங்களில் வரும், சில இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரியும் அந்த இடத்துல வரும். இப்போ இதை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்தினுடைய பல விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது போல இருக்கும். நான் இல்லைன்னு மறுக்கலை, அதாவது சில விஷயங்கள் வந்து பொருந்துங்க. ஆனால் இங்கே தெளிவாக நம்ம பார்க்க முடியும், 1லிருந்து 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே யார் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த நீதிமொழிகள் புஸ்தகமே பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக ஓமானங்களும் ஓமைகளும் கொண்டு தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ பெரும்பகுதி உருவகங்கள் தான். இங்கே நேரடியாக வந்து கடவுள் பேசுகிற மாதிரி இருந்தாலும் அந்த கடவுள் யார் மூலமாக பேசுகிறார், எதன் மூலமாக பேசுகிறார் அப்படின்னு பல காரியங்களை நம்ம இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது, யாரை குறித்து பேசுகிறதுனா இது ஞானத்தை குறித்து பேசுகிறது. அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஞானம் தன்னை பற்றி பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இங்கே ஞானம் உருவகப்படுத்தப்படுகிறது ஒரு பெண்ணாக. இன்னும் சொல்ல போனால் இது பெண்பால், எபிரேய மொழியில் இந்த ஞானம் விஸ்டம் வந்து ஒரு பெண்பாலாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்பாலாக குறிப்பிடப்பட்டு ஒரு பெண்ணாக உருவகிச்சு அதே நேரத்தில் ஞானம்தான் பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய வழி ஆதியாக கொண்டிருந்தார் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடவுளை அறிகிற அறிவு, இதுதான் விஸ்டம் அப்படிங்கிறோம். அப்போ தேவனை அறிந்து கொள்ளுதல், கர்த்தரை அறிந்து கொள்ளுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், இதுதான் விஸ்டம். இதுதான் நமக்கு எல்லா இடத்துலையும் மூலமாக இருக்கிறது. அப்போ ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானம் நமக்குள்ளே வரும் பொழுது அது கடவுளை பற்றினது ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ ஒரு ஞானவான் எப்படின்னு இப்போ நான் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, நான் எப்பொழுது தேவனை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்போ ஞானம் அடைந்தவனாக மாறுகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்கே ஞானம் தன்னை குறித்து பேசுகிறது. நான் என்னை கண்டடைகிறவன் அப்படிங்கிறது சொல்லுது. என்னை அதிகாலையில் என்னை தேடினானா என்னை கண்டடைஞ்சிருவான். என்னை பெற்றுக்கொள்ளலைன்னா அவனுக்கு வந்து அது மரணத்தில் போய் கொண்டு போய் முடியும். என்னை பெற்றுக்கொள்வனுக்கு ஆசீர்வாதம் வரும். என்னை பெற்றுக்கொள்கிறவன் அதில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இப்படி ஞானமானது தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம். இது எங்கே நான் வந்து ஆதியில் நான் என்னை படைக்கப்படும் போது நான் என்னை ஆதியிலே கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. தேவன் ஞானமாக உருவாக்கினார், என்னை ஆதியிலே அதற்கு வழியாக கொண்டிருந்தார். அவர் ஆதியில முதலாவது செல்ல பிள்ளையா அப்போ செல்ல பிள்ளை குழந்தையா விளையாண்டுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுது. அப்போ ஒரு குழந்தையா விளையாண்டு இருந்தாரா அப்படின்னா இல்லை. அப்போ அது உருவகப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். நான் அங்கே மனுமக்களோடு கூட சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போ ஞானமானது உருவகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ பைபிளில் வந்து ஒரு நாடை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்குறோம். எருசலேமை உருவகப்படுத்தப்படுகிற பெண்ணாக, சமாரியாவை பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது பார்க்குறோம். மேலான எருசலேம் நமக்கு தாயானவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரலோகத்தையே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எருசலேமை கூட அங்கே நமக்கு தாயானவள் அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? அது பெண்ணா அப்படின்னா பெண் அல்ல, பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. சபையை பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. ஸ்திரீ அப்படிங்கிறோம், கன்னிகை அப்படிங்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து வேதாகமம் பல இடத்துல ஒரு உருவகங்களாக உவமானங்களாக சொல்லுகிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது இந்த 8ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படவே இல்லை. இங்கே ஞானத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ ஞானமானது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. அது ஆதியிலே தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அந்த ஞானம் விளங்கினது. அங்கே அந்த ஞானமானது தேவனோடு கூட அந்த இடத்துல கிரியை செய்கிற அந்த ஞானத்தை நாம் பார்க்கிறோம். அப்போது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவராலும் உண்டாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லப்படுது. இங்கே ஞானம் என்ன சொல்லுகிறது? அவர் அதை படைக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன், உருவாக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன்னு சொல்லுகிறதுல இருந்தே இது இயேசுவை குறிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிற அடிப்படையில் வேத வசனங்களை படைத்த போது ஞானம் அங்கே இருந்தது அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா எல்லாவற்றையும் படைத்தவர் வார்த்தையாகிய கிறிஸ்து தான்.
அப்போ வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியை படைத்தார், வானத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இதை பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் இணைந்து செயல்படும் போது ஞானம் அங்கே விளங்கினது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஞானமானது அங்கே செயல்பட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் நமக்கு ஞானம் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் வேதாகமத்தினுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை ஒரு சிருஷ்டியாக, நான் ஆதியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லப்பட்டது, உடனே இந்த இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. டெடிக்கேட்டட், அதாவது கடவுள் ஒரு விஷயத்தை அபிஷேகம் பண்ணுறார், அவ்வளோதான் விஷயம் இங்கே. அப்போது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னா ஞானம் அபிஷேகம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுகிறது ஒழிய உடனே இது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தக்கூடிய அநேக வசனங்கள் வேதத்தில் உண்டு, நாம் இல்லைன்னு மறுக்கல். எதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்துக்கு அங்கே மாற்றமாக இருக்கோ அங்கே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ வேதத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, நாம் ஒரு கான்செப்டை நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒத்த வசனங்களை நாம் தேடக்கூடாது. என்றைக்குமே நம்மளுடைய கருத்துக்களை திணிப்பதற்காக, மக்களிடத்தில் திணிப்பதற்காக வசனங்களை அநேகர் தேடி திரிகிறார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான முன் உதாரணம். இப்போ இயேசு தேவன் என்பது வேதம் இருக்கிறது, வேதத்தில் வசனம் இருக்கிறது. ஆனால் இதே வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள் அவருடைய தெய்வத்துவத்தை மறுக்கிறதுக்கு வசனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னோன்னு இவங்களுக்கு உடனே எப்படி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு எப்படி ஏற்றுக்கொள்றது? அப்போ உடனே நீங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அது மாதிரி இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுவதற்கும் மற்ற மனிதர்களை தேவர்கள் என்று சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதற்கும் இயேசு தேவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாமத்தை தொழுது கொள்ளுதல் இது ரொம்ப முக்கியமானது. வேற யாருடைய நாமத்தையும் தொழுது கொள்ள முடியாது. தேவனை தவிர, நம்மை உருவாக்கின கர்த்தரை தவிர வேறு ஒருவருடைய நாமத்தையும் நான் தொழுது கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார் அழகா. அப்போ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர். நிச்சயமாக நமக்கு 2 கடவுள் கிடையாது, 3 கடவுள் கிடையாது. ரொம்ப மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவும் ஒரு கடவுள், பிதாவும் ஒரு கடவுள், பரிசுத்தாவியும் ஒரு கடவுள், 3 கடவுள் அப்படின்னு நம்ம ஆராதிக்கல. ஒரே கடவுள் 3 நபராக செயல்படுகிறார். 3 வித்தியாசமான ஆழத்துவத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு இறைவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். பிதாவாகிய கடவுளாகட்டும், குமாரனாகிய கடவுளாகட்டும், பரிசுத்தாவியானவருடைய கடவுளாகட்டும், அவர்கள் 3 கடவுளர்கள் அல்ல, ஒரே கடவுள் 3 ஆழத்துவத்திலே செயல்படுகிறார். இது நிறைய நேரத்தில் இது எப்படி பார்த்தா நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, புரியும். அதாவது இதை நாங்கள் புரிந்திருக்கிறேன், இப்போ நான் புரிந்திருக்கேன், நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதை புரிந்து கொண்டதுனால தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் ஸ்டெப்பு இதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல அதான் நான் சொல்லுவேன். எப்பொழுதோ இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளும்போது தான் நம்ம பிதாவாகி தேவனை யாருன்னு அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது புரிந்து கொள்ளுதல். நான் ஒரு சக்கரை சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பிரதர் கொஞ்சம் இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உடனே பார்த்தீங்களா உங்களால் இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, பார்த்தீங்களா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் முட்டாள் என்பதை அறிந்து கொள்வார். இதுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை உணர்ந்து புரிவதற்கும் ஒரு விஷயத்தை சொல்லி புரிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொள்ளுதல் என்பது உணர்வின் அடிப்படையில் தான் வேதம் சொல்லுகிறது. ருசித்துப்பார், கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்துப்பார். அப்போ கடவுள் நல்லவராக இருக்காரா? நல்லவர் எப்படி நல்லவர்? இது நான் ருசிச்சா நான் சொல்கிறேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணணும், நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுள். அப்போ இவரை நாம் ஏற்றுக்கொள்வது எப்படி? அப்போ குமாரன் இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனாக வந்தார், இரட்சகராக வந்தார், நம்மை விடுவிக்கும்படியாக வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்கிறோம். பிதாவாகிய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான், நான் பிதாவின் இடத்துல போக வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாகத்தான் நான் பிதாவின் இடத்துல செல்ல முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அவரை நாம் வந்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாகவோ, சாதாரண ஒரு படைப்பாகவோ, சாதாரண மனிதனாகவோ நான் நினைத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால்
நித்திய வாழ்க்கையை நான் இழந்து போவேன், நித்தியமான அந்த சந்தோஷத்தை நான் இழந்து போவேன். இது ரொம்ப முக்கியமான. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறுகள் இயேசுனுடைய தெய்வீகத்தை மறுதளிப்பதற்காக வசனத்தை தேடுவது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கூட இது இப்படி நம்புறாங்க. ஆனால் அது தவறான விஷயம். ஏன்னா அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலையும் 9ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஞானம் என்னென்னலாம் செய்யுதுன்னு சொல்லி பல வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் முதலாவது, அதாவது வேத புரட்டர்கள் இந்த வசனத்தை உபயோகப்படுத்துறது வேற, கிறிஸ்தவர்கள் முதலாவது இதை அறிந்து கொள்ள வேண்டும். இது இயேசுவை குறித்த வசனம் அல்ல, இது ஞானத்தை குறித்த வசனம். ஞானம் என்பது என்ன? இயேசுவை அறிந்து கொள்வது தான் ஞானம், இயேசுவை ஏற்றுக்கொள்வது தான் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ளுதல் தான் ஒரு மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது. அப்போ அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது போலன யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஞானத்தினுடைய உறைவிடம், ஞானத்தினுடைய காரணர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த ஞானத்தை விரும்ப சொல்லுகிறார். இன்னைக்கு சாலமோன் ஞானி ரொம்ப அழகாக எழுதுகிறார், ஞானத்தை விரும்புன்னு சொல்கிறார். யாக்கோபு அதை எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஞானம் தேவனிடத்தில் அது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கி ஞானமாக வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. ஞானமாக ஒரு தொழிலை செய்வதற்கு, ஞானத்தோடு நடப்பதற்கு இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபை தேவை. இப்போ ஆண்டவரிடத்தில் ஞானம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வீட்டிலே பரீட்சை எழுதின மாணவர்கள் இருக்கலாம், பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை எனக்கு என்னுடைய தொழிலை செய்ய முடியல, எனக்கு அதுக்குரிய ஞானம் இல்லை, எனக்கு அந்த புத்தி இல்லை, ஒருவேளை ஞானமாக எனக்கு வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க என்றெல்லாம் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். அவர் தருவார், அவர் தருவார். கேளுங்க, இயேசுவே எனக்கு அந்த ஞானத்தை தாரும், எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை தாரும், எப்படி இந்த வேலை செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தாரும். படிக்கிறது மறந்து போகுது, எனக்கு ஞாபக சக்தி வேணும், ஞானம் தாரும். கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். ஜெபம்லாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கேட்கும்போது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், உம்மை போல ஒருவர் இல்லை சுவாமி. இந்த அருமையான நாளிலே யார் யார் எனக்கும் ஞானம் வேண்டும், என் குடும்பத்திற்கு ஞானம் வேண்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் அறுந்து போகட்டும், உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.